பெர்மிட் முறை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படுமா? ஆம், அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட செல்லுபடியாகும் பத்திரங்கள் ரத்து செய்யப்படவில்லை. இறக்குமதி தடையால் அவர்களுக்கு வாகனங்களை கொண்டுவர முடியாமல் போனது. தற்போது இறக்குமதி தடை நீக்கப்படுவதனால் அனுமதி பத்திரங்களை வைத்திருப்பவர்கள் தமது அனுமதி பத்திரத்தின்படி வாகனங்களை இறக்குமதி செய்யலாம். தற்போது IMF உடன்படிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதல்லவா, உழைக்கும் போது பெற்றுக்கொள்ளப்படும் வருமானம் தொடர்பில் உடன்படிக்கையில் 2027 வரை இதை குறைக்க வாய்ப்பில்லை அல்லவா? இல்லை, அவ்வாறானதொரு இயலுமை இல்லாமல் இல்லை. ජාත්‍යන්තර මුල්‍ය අරමුදලත් එක්ක ඇති කරගත්ත ජූනි මාසයේ ඇති කරගත්ත සංශෝධිත சர்வதேச நாணய நிதியத்துடன் ஜூன் மாதம் செய்யப்பட்ட திருத்தப்பட்ட உடன்படிக்கையில் 30வது பிரிவின் இனிமேல் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படும் போது இந்த வரியில்லாத அல்லது சலுகை வரிமுறைக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அது அரசாங்கத்தின் முன்பாக செய்யப்படுமா அல்லது அதை மாற்றுவதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடப்பட்டதா? IMF එකත් එක්ක ඒක වෙනස් කරන්න කතාව සාකච්ඡා කරලා තියෙනවා. அவசியமான உடன்படிக்கைகளின்படி அந்த நிபந்தனைகள் 10ல் 1 பங்கும் மாறாமல் பூர்த்தி செய்யப்படுகின்றன. ஏனென்றால் இப்போது நாம் தொங்கு பாலத்தில் நடக்கின்றோம். நாங்கள் யோசித்து சரியான பாதையில் அரசாங்கத்தை நடாத்த வேண்டும். இப்போது உடன்படிக்கைகளுக்கு அமைய அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவருக்கும் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாது. ஏதாவது வரி கொள்கை நிச்சயமாக உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற உடன்படிக்கை அதுவாகும்.